அனைவரையும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வடமொழி இஸ்ஸுவோம். இந்த இஸ்ஸுக்கும் ஜெட்டுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆங்கில 21 மெய்யெழுத்து இருக்கு. நான் தமிழ் மெய்யெழுத்து 21க்கும் என்ன ஆங்கில மெய்யெழுத்து உங்களுக்கு விளக்கிட்டேன். இப்போ பாருங்க, வடமொழி இஸ்ஸுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜெட்டுக்கு என்ன உச்சரிப்பு வந்து இப்போ விளக்க பாருங்க. இந்த இஸ்ஸுக்கு பாருங்க, ஒரு ஆங்கில வார்த்தையில 2 எஸ் வரும். அடுத்து பாருங்க, ஒரு எஸ் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, எஸ்சி வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. பாருங்க, மூணுமே இஸ்ஸு தெரிஞ்சுக்கணும். பாருங்க பாருங்க, 2 எஸ் கிளாஸ் வகுப்பு, தரம். பாருங்க கிளாஸ், 2 எஸ் கிளாஸ். இவருக்கு இக்குலா இஸ் கிளாஸ். இது இப்பு அரா இஸ் 2 எஸ். பிராஸ் தான் பித்தளை. பிராஸ் என்னங்க? பித்தளை பாத்திரம். பித்தளை சொன்னீங்கன்னா பித்தளை, அலுமினியா, அது பித்தளை. இச்சியே சே எப்படி உண்டாகுது? இந்த சிஹெச் இச்சு ஈக்கு 4 சவுண்டு பாத்துங்க. ஒரு நாளைக்கு சொல்லிட்டே இருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சே இப்படி சென்னை கூட சிஹெச் சே போடுவோம். சென்னைக்கு செக்குக்கு சிஹெச் வரும். அப்ப சே இஸ் செஸ். இந்த போட்டிக்கு செஸ்னா விளையாட்டு, சதுரங்க விளையாட்டு செஸ். அடுத்து பாருங்க, டைக்ரஸ் டைக்ரஸ்னா பெண்புலி. டைக்ரஸ் என்னங்க? பெண்புலி. டிஐஜிஇ போட்ட டைகர் புலி. இது டைக்ரஸ் ஈ வராது வருதுங்க. டைக்ரஸ்னா பெண்புலி. அசஸ் பாருங்க, அசஸ் தான் வரி விதித்தல். அசஸ் என்னங்க? வரி விதித்தல். ப்ராசஸ்னா செயல்முறை. ப்ராசஸ்னா வேலை நடக்கிறது. ஒரு வேலையை சொல்லும்போது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அது வேலை நடந்துகிட்டு சொல்லுவாங்க. ப்ராசஸ். 2 எஸ். பிரஸ் பாருங்க, பிரஸ் என்னத்தா? அழுத்துதல். பிரஸ் என்னத்தையா? அழுத்துதல். பிரஸ். இன்னொன்னு பிரஸ்னா பாருங்க, அழுத்துதல் இருக்கும். இன்னொன்னு அச்சடிக்கிறது. பிரஸ் பாத்தீங்கன்னா, பிரஸ் பல மீனிங்கள் இருக்கு. ஒரே வார்த்தையை சொல்லிங்க. அர்த்தங்கள் இது பிரஸ்னு ஓட்டுறீங்க. பிரஸ்ல பத்திரிகை அடிக்கிறோம் சொல்லு பாத்தீங்களா. இன்னொரு அர்த்தம் இருக்கு, பிரஸ்னா அழுத்துதல். பிரஸ் பண்ணிட்டு சொல்ல பாத்தீங்களா. இது பிரின்ஸ். இது வரைக்கும் பிரின்ஸ். பிரின்ஸ்னா இளவரசர். 2 எஸ் எடுத்துட்டோம்னா பிரின்சஸ், இளவரசி. ராணியை குறிக்க இளவரசி. பிரின்ஸ்னா இளவரசர். 2 எஸ் எடுத்தோம்னா பிரின்சஸ். பிரின்சஸ்னா இளவரசி. சுவிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரங்க. உலகத்திலே பெரிய ஐரோப்பா நாடு, பெரிய பணக்கார நாடு சுவிஸ். சுவிஸ்ல சுவிட்சர்லாந்து. அதுல தேசத்தை சேர்ந்தவங்க சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டுச்சான்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலர்கள் இங்க தெரியாம போய் சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு சுவிட்சர்லாந்து சுருக்கமா சொல்லு சுவிஸ். அப்ப 2 எஸ் வருது. இதெல்லாம் டிக்ஷனரியே இருக்கு, பாத்துக்கோங்க. இது ட்ரெஸ், உடை. ட்ரெஸ் என்னங்க? உடை, நம்ம போடக்கூடிய உடைகள் ட்ரெஸ். அது பூரா பாருங்க, இஸ்ஸுக்கு 2 எஸ் வரக்கூடிய நான் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு எஸ் மட்டும் பாருங்க. இது இஸ்ல மைனஸ் கழித்தல். மைனஸ் கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் என்ன சொன்னேன்? இந்த துணி கேன்வாஸ், கித்தான் துணிடுவாங்க. இந்த பூட்ஸ் போடும்போதெல்லாம் போடுவாங்க, கேன்வாஸ் சொல்லுவாங்கன்னா கேன்வாஸ். 2 எஸ் போட்டா கேன்வாஸ். அது வந்து ஆதரவு திரட்டுறது, அது கேன்வாஸ் தான். 2 எஸ் கேன்வாஸ் ஏற்கனவே சொல்லி விளக்கியிருக்கேன். 2 எஸ் போட்டா கேன்வாஸ், அது கேன்வாஸ் தான் ஆதரவு. 1 எஸ் போட்டா துணி, கித்தான் துணி. டிஹெச் ஊத்தா எரு இஸ் டே தர்ஸ்டே வியாழக்கிழமை. டிஹெச் தூ தூ தா 3 உச்சரிப்பு. ஏன்னா யூக்கு உ ஆ ஆதே இருக்கு. உ ஆ 3 உச்சரிப்பு இருக்கு யூக்கு. அப்ப இத்து ஆத்தா, இத்துவும் தூண்டு சொல்லலாம். இப்ப டிஹெச்யோட தூத்துக்குடி கூட போடலாம். 2 ஓவம் போடலாம் தூவுக்கு. அப்பத்தா எரு இஸ் டே தர்ஸ்டேக்கு 1 எஸ் வருது. இப்ப ரெக்வெஸ்ட் தான் வேண்டுகோள், பிரார்த்தனை. கடவுள்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்றோம், கடவுளே எனக்கு இது பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் வேண்டுதல், பிரார்த்தனை. அப்ப 1 எஸ் வருது. அனாலிசிஸ் பகுத்து ஆராய்தல். நல்லது கெட்டது அந்த ஒரு பொருள் எடுத்து
பிரிச்சு பார்க்குறது அனாலிசிஸ். அதே அனாலிசிஸ அனாலிசிஸ், இது அனலைஸ். இங்க அனலைஸுக்கு எஸ்சி வருது. இது லீன் படிப்போம், இங்க லைன் படிப்போம். எல்ஒய் லை லீ தான் இங்க இவங்க அனலை. இது லை இல்லை லை, இது இல்லி லீ வேற உச்சரிப்பு. அதே மாதிரி எல்ஐ லை எல்ஐ லீ எப்படி சொல்லிட்டே இருக்கேன், மனசுல பதிவு வச்சுட்டே வாங்க. பாருங்க ஒரே அர்த்தத்தை அனலிசிஸ், இது அனலைஸ். அனலைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஒரு பொருள் எடுத்து பிரிச்சு பார்க்கறது அனலைஸ். நல்லது கெட்டது பார்க்கறது அனலைஸ். இது அனாலிசிஸ் ஒரே முடியுது. இது அனலைஸுக்கு எஸ்சி வருதுங்களா. டிஸ்பென்சரி, டிஸ்பென்சரினா மருந்து கடை, டிஸ்பென்சரினா மருந்தகம், மருந்து மருந்து கடை, மருந்தகம் சொல்லுவாங்க. இச்சியாச்சே இஸ் இட் செஸ்ட், இங்கோ செஸ்ட் படிச்ச செஸ் சதுரங்கா. இது சே இஸ் செஸ்ட்னா மார்பு, செஸ்ட் வழி வந்துச்சியா, மார்பு வழி சொன்னா செஸ்ட், செஸ்ட் பெயின் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இங்கிலீஷ் வார்த்தை நிறைய தெரிஞ்சுக்கலாம். செஸ்ட்னா மார்பு. சேவுக்கு என்ன வரும், சிஹெச்சி சே, எஸ்சியும் சே இருக்கும். செர்வெண்ட்டுக்கெல்லாம் சர்வீஸ்க்குலாம் எஸ்சி வரும் பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு எஸ்ஸுக்கு எஸ்சி சொல்லியிருக்கேன். சிஇக்கு சே வரும், சென்ட்ரலுக்கு சி 3 சே வருது பார்த்தீங்களா. சிஇ போட்டாலும் சென்ட்ரல், இல்லை சிக்கு இச்சி போட்டிருக்கேன். எஸ்சி போட்டாலும் சர்வீஸ் செர்வெண்ட், சிஹெச்சி போட்டாலும் சே வருதுங்களா. 3 சே. சென்னைக்கெல்லாம் சிஹெச்சி போடணும். ஒரு ஈஸியான மெத்தட் வேற இல்லை, பார்த்துக்கோங்க வேற இல்லை. அப்ப செஸ்னா மார்பு. எப்போ ஃபா ஓ சேரும்போது ஃபோ ஃபோ பாப்பான்னு வருவீங்க. ஃபா ரே இஸ்ட் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்னா காடு வனம். ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வளர்றாங்க, காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் காடு, யானைகள்லாம் மிருகங்கள்லாம் ஃபாரஸ்ட்ல வாழும். இதை மட்டும் 4 எழுத்து படிங்க. ரெஸ்ட் வந்து ரெஸ்ட், ரெஸ்ட் ஓய்வு, ரெஸ்ட். அப்படியே வரும்போது ஒரு வார்த்தைகள் நான் தெரியும் போது நினைக்கும் போது சொல்றேன், பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் ரெஸ்ட். கைச்சோகா, கைச்சோட ஓசத்தை 4 சவுண்டு. கைச்சோ கோ கோ கோட்டம்னு கைச்சோ வந்துடுற கா, இன்னொன்னு கா. அப்ப கா வடமொழி கா, இக்கு அக்கா அப்படி உண்டாகுது. நமக்கு வடமொழி இக்கு ஓவுக்கு ஆ உச்சரிப்பு இருக்கு. இஸ் பி டா இல் ஹாஸ்பிட்டல், ஆஸ்பத்திரி, மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல். தமிழோட ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி, மருத்துவமனை. அடுத்து பாருங்க ரே இஸ் ரெஸ் பா இன் சி ரெஸ்பான்சி பி டி டி எப்படி எழுத்து தமிழ் மாதிரி படிக்கலாம் பாருங்க. ரே இஸ் ஏன்னா அதுக்கடுத்து உயிரெழுத்துல ரெஸ் பா இன், அதுக்கடுத்து உயிரெழுத்துல அதனால இன், இது சி பி டி டி எழுத்து கூட்டி தமிழ் மாதிரி படிக்க. எப்படி கஷ்டமான வார்த்தையா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, பொறுப்பு. உனக்கு பொறுப்பு இருக்கா, அவனுக்கு கடமை இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன். ரேவுக்கு என்ன ஒண்ணு ஆகி அடுத்தடுத்து இஸ் வருது, ரெஸ் இஸ் வருது, எஸ். அடுத்து பா வருது, பிஓ பான். இன்னும் வருது ரெஸ்பான், இன்னும் வருதுங்க. ரெஸ்பான்ஸ் சி வருது, அடுத்தடுத்து ரெஸ்பான்ஸ் சி வருது, சி கேஸ்ஐ. பி வருது, பிஐ. லீ வருது, எல்ஐ. டி வருது, டி வருதுங்களா. என்னுடைய உச்சரிப்புல அது சீனா இது வந்து உயிர்மை எழுத்து, இஸ் சி. இது பின்றது உயிர்மை எழுத்து, இப்பி பி. இலி லி, இட்டி டி. தமிழ் எப்படி மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கு அதை இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. நான் சொல்ற உச்சரிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஏற்கனவே பண்ற வீடியோவில் அந்த உச்சரிப்பு படி எல்லாம் ஆங்கில வார்த்தை எடுத்து சொல்றேன் இல்லையா. திருப்பி பாருங்க, எல்லாம் படிக்க தெரியாம இருப்போம், கேட்டா சொல்லி தெரியாது. என்னோட உச்சரிப்பு கவனிச்சுன்னா படிச்சலாம்னு சொல்ல வாங்கிறேன். திரும்பவும் அதே சொல்றேன். சரி, இங்க பாருங்க எஸ்இ கடைசியில வந்தா பெரும்பாலும் ஈக்கு உச்சரிப்பு சொல்லியிருக்கேன். நிறைய வார்த்தைகளுக்கு இருக்கும். இஸ்ஸி இஸ் சி வந்த இசுக்கு உச்சரிப்பு இல்ல. அதே மாதிரி இவ்வு வி வரும், இச்சு ஜிஇ வரும், கண்டிப்பா வரும். இதெல்லாம் புக்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா இதெல்லாம் வரும். இந்த இசுக்கு சியை போட்டு ஈ போடணும், இந்த இசுக்கு எஸ் போட்டு ஈ போடணும். அதே மாதிரி இந்த இசுக்கு பாருங்க கடைசியில் உங்களுக்கு ஒரு இசு மட்டும் எனக்கு செட்டோட முடியாது பீஸ் பைக்கால ஈ வரும் பார்த்தீங்களா, ஈ வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இவ முடியறதுக்கு விஇ கண்டிப்பா வந்துடும். ஏஜ் வில்லேஜ் மேரேஜுக்கு ஜிஇ கண்டிப்பா வந்துடும். போட்டணும் ஏ, இதுக்கெல்லாம் கண்டிப்பா போடணும். போட்டீங்கன்னா அதெல்லாம் ஈக்கு உச்சரிப்புன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க க்ளோஸ், க்ளோஸ்லாம் நெருங்கிய பக்கத்துல, க்ளோஸ் பண்ணிக்க நெருங்கிய நம்பர், க்ளோஸ் க்ளோஸ்
ப்ரோஸ். இங்க வெறும் இது மட்டும் ரோஸ். ROSE ரோஸ்னா ரோசா. ப்ரோஸ்னா உரைநடை பாடம். உரைநடை பாடம். FA ஃபா இன் இஸ் ஈ குச்சினிக்குள்ள கடைசியில பால்ஸ்னா தவறு. பால்ஸ்னா தவறு. கைசோ யூ கவ் எப்படி உண்டாது? இக்கவ் கவ் ஓ யூ அவு படிச்சிட்டோம்ல. நம்ம உச்சரிப்பு தாங்க எல்லாம். இக்கு வடமொழி ஓ யூ அவு இக்கவ் கவ் உண்டாகுது. இஸ் கவுஸ் ஈ குச்சினிக்குள்ள கவுஸ் வீடு. இன்னொரு வார்த்தை கோம் கைசோ எம் யூ கோம் தான் வீடு. பாத்தீங்களா? பர்பஸ் என்னங்க நோக்கம்? பர்பஸ் நோக்கம் என்ன? பர்பஸ் அது எஸ்சி. இந்த இஸ்க்கெல்லாம் எஸ்சி போடணும். அக்யூஸ் அக்யூஸ்ல குற்றவாளி. அக்யூஸ்ல என்னங்கய்யா? குற்றவாளி, தப்பு செஞ்சவர், திருடவை, கொலை செஞ்சவர், அது அக்யூஸ். போலீஸ் பிடிச்சி போவாங்க அக்யூஸ, செயல் அடைப்பாங்க, அது அக்யூஸ். ப்ராமிஸ் பிராமிஸ்னா சத்தியம். சத்தியம் பண்ற பிராமிஸா சொல்லுங்க. பிராமிஸ் இப்ப பிராமிஸ்க்கு எஸ்சி போடணும். அக்யூஸ்க்கு எஸ்சி போடணும். அதே மாதிரி அனாலிசிஸ்க்கு எஸ் மட்டும் போடணும். கேன்வாஸ்க்கு எஸ் மட்டும் வரும். ஒரு வாக்கில் உள்ள டிஸ்பென்சரிக்கு எஸ் மட்டும் வரும். அதை பார்த்து போடுறதுக்காண்டி இவ்வளவு விஷயம் சொல்றேன். இவ்வளவு நான் டிக்ஷனரியில பார்த்து உங்களுக்கு இவ்வளவு இசுனா இவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. 2 எஸ் போடணும், 1 எஸ் போடணும், எஸ்சி போடணும். அக்யூஸ் பிராமிஸ் இது சேஸ் இச்சே சே ஆகி போச்சு. இது சிஹெச் இச்சு இக்கு இருக்கு பாருங்க. சே ஏட ஏவுக்கு ஏ உச்சரிப்பு இருக்கு. 4 உச்சரிப்பு. அப்ப இச்சே சே இஸ் சேஸ்னா துரத்தி பிடிக்கிறது. சேஸ் விரட்டி பிடிக்கிறது. சேஸ் பண்ற பாத்தீங்களா? முன்னாள் போடுற அப்படி சேஸ் பண்றது. கார் கூட சேஸ் ஆகும். ஒரு சைடு வாங்குறது சேஸ். ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்னா என்னது? பதில். என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கூட சொல்ல மாட்டேன்றீங்க? இது ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பொறுப்பு. ரெஸ்பான்ஸ்னா பதில். நம்ம எதுவுமே பதில் சொல்லல. என்னங்க உங்கள்கிட்ட ஒரு பதில் கேட்டேன், ரெஸ்பான்ஸே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ். அப்ப இந்த ரெஸ்பான்ஸுக்கு எஸ்சி போடும். இப்ப நீ எழுந்து பாக்குறது வடமொழி எஸ்ஸுக்கு 2 எஸ் வரக்கூடிய வார்த்தை இருக்கு, எஸ் மட்டும் வரக்கூடிய எஸ் இருக்கு, எஸ்இ வரக்கூடிய வார்த்தை இருக்கு. அந்த கடைசியாக ஈக்கு உச்சரிப்பு இல்லை. இந்த இஸ் முடிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த சிக்கு இஸ் சொல்லிக்க. சின்ற ஆங்கில மைய எழுத்துக்கு இக் இச் இஸ் 3 போட்டிருக்கேன். வார்த்தை விளக்கிருக்கேன். அந்த இஸ் வந்தாலும் கடைசியில் என்ன சொன்னேன்? ஈக்கு வந்துடும். ஈ கண்டிப்பா வந்துடும். அதுதான் போட்டிருக்கேன். ஃபேஸ் இஸ் ஃபேஸ்னா போகிறோம். ஃபேஸ் பிரைஸ். இப்ப ரைஸ் ரை பிரைஸ் விலை. இந்த பிஏ எடுத்து ரை பண்ணுங்க. ரைஸ் அரிசி. ரைஸ் இதெல்லாம் டெக்னிக்கா பாத்துக்கங்க. ஒரே வார்த்தையில ரைஸ் இருக்கு. ரைஸ். இது பிரைஸ் என்ன அர்த்தம்? விலை. அதோட பொருளுடைய விலை என்னங்க? பிரைஸ்ல போட்டுப்பாங்க. அந்த பொருள்கள்ல பிரைஸ் போட்டு விலைய ரூபாய. அனௌன்ஸ் அனௌன்ஸ்னா அறிவிப்பு. அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பார்கள் ஒரு செய்தி. அனௌன்ஸ். அடுத்து பாருங்க பிரேஸ். அடுத்து என்னங்கய்யா? பிரேஸ். அடுத்து பிரேஸ்னா என்ன சொல்றது? பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க. பிரேஸ்லெட் கையில மணிக்கட்டு. பிரேஸ் அது சொல்ற. பிரேஸ்லெட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபென்ஸ். பென்சில் என்னங்கய்யா? வேலி. பென்சில் என்னங்கய்யா? வேலி. பென்சில் என்ன வருது? வேலி. அடுத்து பாருங்க கான்பிடன்ஸ். இதெல்லாம் படிச்சு எடுத்துக்கொண்டு கான்பிடன்ஸ் நம்பிக்கை. நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணி. கான்பிடன்ஸ் நம்பிக்கை. கான்பிடன்ஸ் என்னங்க? நம்பிக்கை. இந்த பிளேஸ் நான் சொன்னேன். பிளேஸ்னா இடிக்கிங்களா? அந்த இடிக்கிறவங்க எடுத்து வச்சு இடிக்கிறது பாருங்க. இடிக்கி இந்த தீய மற்றதெல்லாம் பிடிச்சி எடுப்போம். அது பேரு பிரேஸ். இதோட எல்இடி போட்டா பிரேஸ்லெட்னா காப்பு. பிரேஸ்லெட் தங்கத்தில் போடுவாங்க. பிரேஸ்லெட் காப்பு வளையல். அது எல்இடி சேர்க்கணும். பிரேஸ்லெட். இது பிரேஸ்னா என்னது? இடுக்கி. 2 சதை ஜோடி அப்படி போட்டுருக்காங்க. இது கான்பிடன்ஸ். கா இன் பி டே இன் இஸ் வருதுங்களா? கான்பிடன்ஸ்னா நம்பிக்கை. கான்பிடன்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? காவுக்கு சிஓ, இன்னுக்கு என், பிக்கு எஃப்ஐ, டேவுக்கு டி, இன்னுக்கு என், இசுக்கு சி. அது ஈ உச்சரிப்புல வந்துடும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துடும்.
இசிஎஸ் இச்சு ஓ சாய்ஸ் சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறது சாய்ஸ் 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 என்னத்தான் தேர்ந்தெடுக்கிறது சாய்ஸ் நீங்க உங்க சாய்ஸ் சொல்றாங்க உங்க சாய்ஸ் பாத்துக்கங்க சாய்ஸ் தேர்ந்தெடுத்தல் தேர்ந்தெடுத்தல் போலீஸ் 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 போலீஸுக்கு பிஓ லீக் எல்லை இசுக்கு சி ஈஸியா வந்துருங்க இந்த உச்சரிப்பு எவ்வளவு சிம்பிளா இருக்கு நீங்களே பாத்துக்கங்க பிஹெச்ஏ ஃபா எப்சவுண்ட் ஃபா இர் மா சி 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 பார்மசி எப்படி எது உண்டாகுது இதுக்காண்டி போட்டு காட்டு இந்த சி வரும் இந்த இஸ்ஸோட சி உண்டாகுதா இந்த ஏஜென்சி ஒரு ஏஜென்ட் இருக்கு ஏஜென்சி பிரதிநிதி ஏஜென்சி ஒரு காரியாலயம் வியாபார காரியாலயத்துக்கு ஒரு ஏஜென்சி பேர் வைப்பாங்க சிறிதர் ஏஜென்சி அது கடைக்கு ஏஜென்சி ஆனந்தம் ஏஜென்சி அப்ப இந்த சி உண்டாகுது பாத்தீங்களா இதுக்கு சி பார்மசி மருந்து கடை பார்மசிக்கு ஈஸியாக சுழற்சி தான் வரும் பாவுக்கு என்ன வந்து எப்போ சவுண்ட் வருது எப்போ பழப்படுறாங்க பிஹெச்ஏஃபா இருக்கு மாவுக்கு அல்லே சிக்கு சிஓ எப்படி ஈஸியாக வருவாங்களா நம்ம கேட்டால் தெரியாது பிள்ளைகளுக்கு கேட்டால் தெரியாது பார்மசி பண்ணி சொன்னா முடிப்பேன் ஓடுங்க போக போகான்னு போக இந்த மெத்தடை பாருங்க அவ்வளோ எளிமையான மெத்தட் சொல்றேன் திரும்பவும் சொல்லிட்டே இருக்கிறேன் ஒரு எளிமையான மெத்தட் எல்லாம் பயன்படுத்தி படிங்க சரி அடுத்து ஜெட்டு வருது ஜெட்டுக்கு இச்சு இருக்கு இச்சுன்றது அந்த உச்சரிப்புல மாத்திகளுக்கு சொல்றேன் இஸ் குயிஸ் 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 தான் என்ன புதிருக்கு விடை சொல்றது போட்டி வைப்பாங்க குயிஸ் போட்டி குயிஸ் போட்டி கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறது புதிர் புதிர் விடை புதிர் குயிஸ் எஸ் மட்டும் ஜெட்டு மட்டும் வருது ஈ வரல இங்க ஒரு வார்த்தைக்கு டி மணி டைஸ் என்ன டி மணி டைஸ் டி மணி டைஸ்னா நோட்டு ரூபா நோட்டு செல்லாம போறது ரூபா நோட்டு செல்லாம போறது 2018 பிரதமர் அறிவிச்சாதீங்களா ரூபாய் நோட்டுலாம் செல்லாது 1500லாம் செல்லாது அறிவிச்சார் அதுக்கு வந்து டி மணி டைஸ் டி மணி டைஸ் படிக்கிறேன் டி மணி டைஸ் உச்சரிப்பு போட்டிருக்காங்க பாத்துங்க பிக்சர்ல டி மணி டைஸ் இதில் இந்த ஈ எடுத்துட்டு ஏ போட்டு சன் டிஐ போட்டு டி மணி டைசேஷன் டீமணிட்டை ஈஸியா வந்து டீமணிட்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஈஸியா டீக்கு டீ இங்க மாவுக்கு எம்போ நீக்கு என்ஏ டைக்கு என்ன வரணும் டிஐ ஷேக்கு என்ன ஜெட்டிய சன்னுக்கு டீ முடிச்சு வச்சுக்கலாம் அந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்ல தெரியல டீமணிட்டைசேஷன் டீக்கு டீ மாவுக்கு எம்போ நீக்கு என்ஏ டைக்கு டிஐ ஷேக்கு ஜெட்டிய சன்னுக்கு டீ எவ்வளவு ஈஸியான மெத்தட் பாருங்க இந்த டீமணிட்டைஸ்னா ரூபா நோட்டு செல்லாம போறது கிரிட்டிசைஸ் என்ன சொல்றீங்க கிரிட்டிசைஸ் விமர்சனம் பண்றது ஒரு சினிமா படத்துக்குள்ள விமர்சனம் பண்ண நல்லா இருக்கு நல்லா இல்ல நீ செய்யறது நல்லா இருக்கு கிரிட்டிசைஸ் நம்ம செய்யறதுல விமர்சனம் பண்றது நல்லா இருக்கு இல்லாட்டி இப்ப நான் சொல்லித்தர கூட நீங்க சொல்லலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நல்லா இந்த மெத்தட்ல ஆங்கிலம் படிச்சுக்கலாம் ஒரு சிலர் இப்படிலாம் படிக்கலாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க போடுறாங்க அன்னைக்கு போடுறாங்கய்யா அப்ப ஆங்கிலம் படிக்கிறதுக்கு யாருக்கே மெத்தட் வச்சுக்க நான் கேட்கறேன்யா சொல்லுங்க இது ஆங்கிலத்தை தமிழ் மூலமா படிக்கிறதுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் தெரியப்படுத்திருக்காரு ஒரு 40 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன் இப்ப நேரடியா விலைக்கு அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாலே ஆடியோ மட்டும் போயிட்டு இருக்கு புக்கு போட்டிருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாலே 2015 வந்துச்சு இப்ப 4வது எடிஷன் போயிட்டு இருக்கு இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஒரு 7-8 டிவியில போட்டிருக்காங்க பேட்டி 7-8 பேப்பர்ல போட்டிருக்காங்க இதெல்லாம் மெத்தட் அப்ப என்ன சொல்ல டிஸ்லைக் போடுறாங்க எதுக்கு சொல்றீங்களா அப்ப ஆங்கிலம் படிக்க வாசிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஆங்கிலம் படிச்சதுனே கல்வியே வரும் படிப்பே வரும் சொல்லுங்க அதுக்காண்டி சொல்லுவாங்க கிரிட்டிசைஸ் பண்றது கிரிட்டிசைஸ்னா விமர்சனம் பண்றது இப்ப என்னையே விமர்சனம் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பண்றாங்க எப்படி தமிழ் அதிகாரிகளே சொல்றாங்க தமிழ் மூலமா ஆங்கிலம் படிக்கூடாதுனாங்க அது கடவுள் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இது கொண்டாங்க எனக்கு கொடுத்த அறிவை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாத்துக்கங்க இது பிரைஸ் பிரைஸ் இந்த பிரைஸுக்கு என்னதுங்க பிரைஸ்னா பரிசு வெகுமதி இன்னொரு பிரைஸ் இருக்கு சி போட்டா விழா இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா இதுவும் பிரைஸ் தான் சி வருது இது விலையை குறிக்கிறது சி வந்துச்சுன்னா செட்டு போட்டா பரிசு பரிசு வெகுமதி பரிசு பிரைஸ் வாங்கிருக்கியா பரிசு பிரைஸ் சொல்ல முடியுங்களா
சிம்பதைஸ். என்னங்க சிம்பதைஸ்னா? தைஸ்னா இரக்கம். இரக்கம். சிம்பதைஸ்னா என்னங்கயா? இரக்கம். சிம்பதைஸ் சிம்பதைஸ் இரக்கம். அப்ப இந்த 5 வார்த்தை பாத்தீங்க இந்த ஜெட்டுக்கு. இது கூட குயிஷ் அந்த இஷ் ஆரம்பிக்க பாருங்க, உச்சரிப்பு பாத்தீங்களா? குயிஷ் ஃப்ரெஷ். இது ஒரு இஸ் பிரைஸ், இது ஒரு இஸ் பிரைஸ். அந்த இஸ் அப்படி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்களா? அப்ப இந்த ஜெட்டு போய் உயிரோட தொடச்சு அந்த ஜெட்டிய ஜமீன்தார் ஜமீன்தார். ஜமீன்தார் அந்த காலத்துல ஆங்கிலேய காலத்துக்கு பிறகு நம்ம நம்ம நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் ஆண்டாங்க. இப்ப கூட ஜமீன்தார் இருப்பாங்க, அங்கங்க இருக்காங்க பேர் ஜமீன்தார். தேவாரம் ஜமீன்தார். இப்ப தேனி மாவட்டத்தில் இருக்காங்க பெரிய ஒரு வசதியானவங்க. கண்டமனூர் ஜமீன்தார் அந்த ஏரியாவில் இருப்பாங்க ஜமீன்தார். இப்ப கூட ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார், ஒரு ஃபேமஸான ஜமீன்தார் 1 மாசம் அதுக்கு முன்னாலே. அப்படிலாம் இருக்காங்க ஜமீன்தார். ஜாவுக்கு என்ன வருது? ஜெட்டிய மீ இந்தார். இந்த டீய தா இத்ரா தா ஜமீன்தார். ஜி இல்லா ஜில்லாடா மாவட்டம். இப்ப கூட ஜில்லா வார்த்தை இருக்கு. தமிழ் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம, ஆங்கில வார்த்தை ஜில்லா. பாருங்க, தேனி ஜில்லா, மதுரை ஜில்லா சொல்லுவாங்க. பழையாளர்களா ஜில்லான்னு சொல்லுவாங்க. ஜில்லா படிக்காட்டி கூட ஆங்கில வார்த்தை நிறைய நம்ம சொல்லுவோம். ஆங்கில வார்த்தை போஸ்ட் ஆஃபீஸ் போறோம், போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஆங்கில வார்த்தைகள். கிளர்க்கு ஆங்கில வார்த்தைகள். டாக்டர் ஆங்கில வார்த்தை. கண்டக்டர் ஆங்கில வார்த்தை. கண்டக்டர் போய் நடத்தணும்டா சொல்லிட்டு இருக்கான், ஓட்டணும்டா சொல்றான். டிரைவர் எல்லாம் ஆங்கில வார்த்தை சர்வசர்வம் பேசுவோம். ஆனா ஸ்பெல்லிங் தெரியாது, அது உச்சரிப்பு சரியா தெரியாது. பாத்துக்கீங்க. ஜில்லா எடுத்துக்காட்டு ஒரு டிக்ஷனரியில இருக்கு. ஜில்லான்னா ஒரு மாவட்டம். நான் தேனி ஜில்லாக்காரன் சொல்ல, நான் தேனி மாவட்டம் ஜில்லா. நம்ம இங்கிலீஷ்ல வேற என்ன ஒரு வார்த்தைக்கு டிஸ்ட்ரிக்ட் என்ன வருது? டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு ஜில்லா டிக்ஷனரியில ஜெட்டுல இருக்கு ஜில்லாடு. இது ஜீரோ. ஜீரோட சைவர் 0. அது ஜீரோன்னு போட்டுக்கா. ஜீரோ ஜீரோ ZERO ஜீரோ. நம்ம ஜீரோண்டுவோம். ஜீரோன்னு என்னங்க? 0 சைவர் 1 அர்த்தம். இதெல்லாம் பாருங்க நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை சொல்லுவாரு. இது ஜோன். ஜோன் ஜோன் தான் மண்டலம். ஜோன் தான் ஒரு பகுதி. ஒரு தேர்தலோட அந்த ஜோன் போடி ஜோன், அந்த ஜோன்ல ஒரு பகுதியை பிரிச்சிருவாங்க. ஜோன் ஏரியா. மண்டலம் அதுக்கு பேர் ஏரியா. இந்த முதல்ல ஓ போடுங்க. ஓசோன் ஆகி போவ. காற்று மண்டலம் ஓசோன். பிராணவாயு மண்டலம் முதல்ல ஓசோதால சொல்லி ஓசோன். ஓசோன் ஆகிடும். அப்படியே வார்த்தையை உண்டாக்கிடலாம். அடுத்து பாருங்க, ஜெட்டு ஓ போட்டு இச்சு ஜெட்டு போட்டு ஊ 2 ஓவுக்கு ஊ படிச்சிருக்கும்ல, ஊட்டிக்கு 2 ஓ படிச்சிருக்குல்ல. அப்ப இது இப்படி போட்ட ஜூ எப்படி சொல்லணும்?